والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا تسبوا قريشا فإن عالمها يملأ الأرض علما. صدق الله العلي العظيم. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله يا حبيب الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே, ஆதரவில் மகத்தானவனே, பாசத்திலே பன்மடங்கானவனே, நாசப்படுகிற அழிகிற மக்களை காப்பவனே, சாத்வீகமானவனே, உபகாரியே யா அல்லாஹ். இரவின் இருள், சூரியனின் சுடர், சந்திரனின் ஒளி, மர ஓசைகளின் சப்தம் என எல்லாம் உனக்கே சஜிதா செய்கின்றன. கோடான கோடி புகழ் உனக்கு உண்டாகட்டுமாகுக. நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித் தந்த, வாழ்ந்து காட்டிய மக்கத்து ராஜாவாம் மதீனத்து ரோஜாவாம் எம் உயிரான, எம் உயிருக்கும் உயிரான, எம் உயிரும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஈட்டி முனைக்கு முன்னால் நின்றாலும் ஒருபோதும் எங்களது ஈமானை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று உறக்கச் சொன்ன எம் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், மதுஹபு இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். மஹதரத்துல் காதிரியா சபையின் சார்பாக நடக்கக்கூடிய கந்தூரி விழா, இந்த மஹதராவினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் சையது சாதாத், இந்த மதரசாவினுடைய முதல்வர் நாசிர் அவர்களே, அதற்கு அடுத்த பதவியில் இருப்பவர்களே, ஏனைய உஸ்தாதுமார்களே, நாங்கள் மஹதரியாகவே தீருவோம் என்று ஆலிம் படிப்பை படிக்க வந்திருக்கும் என் பாசமான மாணவ செல்வங்களே, ஹாஃபில்களே, ஏனைய சஹாக்களே, சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது வாஜிப் என்பதை ஞாபகப்படுத்தி சலாம் சொல்லி என் உரைக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி வரை, மூச்சுள்ள வரை, கியாமத் வரை இந்த மஹதராவிற்கு கிருபை செய்யக்கூடிய, இன்னும் உதவி ஒத்தாசைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திற்கு பிறகு எம் பெருமானார் இந்த பூவுலகை விட்டு பிரிந்தார்கள். எம் பெருமானார் இருக்கும் காலமெல்லாம் குர்ஆன் ஓதப்பட்டது, ஹதீஸ் சொல்லப்பட்டது. எம் பெருமானாரினுடைய காலத்திற்கு பிறகு இந்த குர்ஆன்
அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறையின் பக்கம் இது போக வேண்டும் என்பதற்காக சில கலீஃபாக்களை தேர்வு செய்து இறைவன் குர்ஆனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினான். நமக்கு தெரியும், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் கிடைப்பதற்காக வேண்டி அவர்கள் அயராது உழைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் கிடைத்தது. அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவால் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸும் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கும் இறைவன் சில சஹாபாக்களை தேர்வு செய்தான். சில சஹாபாக்களை தேர்வு செய்து அடுத்த தலைமுறைக்கு அந்த ஹதீஸையும் கடத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாயிலே சொன்னார்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு சிறிய விஷயம் நீங்கள் கேட்டிருந்தாலும் மற்ற மனிதருக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்ற சொன்ன தருணத்திலே அங்கிருந்தே கிளம்பினார்கள். ஹஜ்ஜிக்கு வந்த சஹாபாக்கள் எல்லாம் வீடு திரும்பவில்லை. ஒவ்வொரு சஹாபாக்களும் பயணம் செய்து ஒவ்வொரு நாட்டை பிடித்து எம் பெருமானாரினுடைய கட்டளை கிணங்க அந்த ஹதீஸையும் பரப்பினார்கள். மதீனாவிலே இப்போது அடக்கம் பெற்ற சஹாபாக்களினுடைய மக்பராக்களின் எண்ணிக்கை ஒரு 10,000 இருக்கும். 1,24,000 சஹாபாக்கள் எங்கே போனார்கள்? 10,000-ஐ தாண்டி மீதமுள்ள எல்லா சஹாபாக்களும் பிற நாடுகளுக்கு ஹதீஸை கொண்டு சென்றார்கள், ஹதீஸையும் பரப்பினார்கள். ஆக குர்ஆன் பின்னுள்ள தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டது, ஹதீஸ் பின்னுள்ள தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக இறைவன் முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்? குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்துக்கள், ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்துக்கள் கியாமத்து நாள் வரை இந்த உம்மத்திற்கு என்னவெல்லாம் சட்டங்கள் தேவைப்படுமோ, என்னவெல்லாம் மசாலாக்கள் தேவைப்படுமோ, என்னவெல்லாம் சர்ச்சைகள் வருமோ, அதற்கு எல்லாவற்றிற்கும் தீர்வு இந்த குர்ஆனில் இருக்கிறது. அதை ஆய்வு செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தார். குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட அல்ல, குர்ஆனில் இருந்தே ஹதீஸில் இருந்தே கியாமத் நாள் வரை இந்த உம்மத்திற்கு என்னென்ன சட்டங்கள் தேவைப்படுமோ எல்லாவற்றையும் இந்த நான்கு மதுஹப் இமாம்களை கொண்டே இறைவன் முடித்தான். 4 மதுஹபுகள் அல்ல, ஏராளமான மதுஹபுகள் வந்தது. 300 மதுஹபுகள் வந்தது என்று சொல்வார்கள். எல்லாம் காலம் போக போக காணாமல் போகிவிட்டது. இறைவன் தேர்ந்தெடுத்த இந்த 4 மாத்திரமே தரிபட்டது. நிறைய நபர்கள் தன்னை முஜ்தஹித், நானும் ஆய்வு செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வந்தார்கள். மக்கள் கேட்ட கேள்வியில் தடுமாறி தான் முஜ்தஹித் அல்ல, நான் இமாம் அல்ல என்று ஒத்துக்கொண்டு பின்வாங்கி இந்த 4 இமாம்கள் மாத்திரமே வரலாற்றிலே தெரிபட்டார்கள். மதுஹப் இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸி கர்னி, மக்களிலே சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள், சும்மல்லதீன யலூனகும் சும்மல்லதீன யதலகும், அதற்கு அடுத்ததாக அடுத்த காலத்தவர்கள், அதற்கு அடுத்ததாக அடுத்த காலத்தவர்கள் என்று சிறந்த காலங்கள் என்று 3 நூற்றாண்டுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அந்த 3 நூற்றாண்டில் பிறந்து மறைந்தவர்கள் தான் இந்த இமாம்கள். சுமார் ஹிஜ்ரி 80 இவர்களினுடைய வாழ்வு துவங்குகிறது. 4 இமாம்கள் வாழ்ந்து மறையும் போது ஹிஜ்ரி 241. ஆக என் பெருமானார் எதை சிறந்த காலம் என்று இந்த உம்மத்திற்கு சொன்னார்களோ அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், சிறந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். சிறந்த சஹாபாக்களை சந்தித்தார்கள், உத்தமர்களை சந்தித்தார்கள், தாபீன்களை சந்தித்தார்கள், தபோ தாபீன்களாக வாழ்ந்தார்கள், தாபீன்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல இமாம்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவனால் என் பெருமானார் ஒளிவில் என்னென்ன செய்தார்கள் என்று அவனால் ஆய்வு செய்து எடுத்து விட முடியுமா? ஹதீசுகளை எடுத்து பார்த்தால் என் பெருமானார் ஒளிவிலே என்னென்ன செய்தார்கள் என்று எடுத்து பார்க்கும் போது ஏராளமான விஷயங்கள் வந்து நிற்கும். ஒரு 50 செயல்பாடுகளுக்கு மேல் என் பெருமானார் ஒளிவிலே செய்தார்களே என்பதை பார்க்கக்கூடிய மனிதன் வியந்து போகுவான். இந்த இவ்வளவு விஷயத்தை நம்ம செய்யணுமா? இவ்வளவு விஷயங்கள் செய்யப்பட்டால்தான் இந்த உழு கூடுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய
திகைத்து நிற்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இமாம்கள் அழைத்து சொல்வார்கள், ஓ மனிதனே, இவைகள் மாத்திரமே ஃபரது, இவை சுன்னத்து, இவை முஸ்தஹப்பு, இதை செய்தால் உனக்கு ஒழு கூடிவிடும், இதை செய்தால் சவாபு அதிகரிக்கும் என்று அந்த மனிதனை கூப்பிட்டு அழைத்து சரியாக தெளிவுபடுத்தியவர்கள் இந்த இமாம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னாவை, செயல்பாடுகளை பிரிந்து இந்த உலகம் முழுக்க பரப்பியவர்கள் இமாம்கள். இமாம்களை பற்றி சொல்வார்கள், மதாஹிபுல் அர்பஹா, இந்த 4 இமாம்களும் சுல்லமுன் உசூலி இலா ஹுதா ரசூலில்லாஹ், சுல்லமுன் இலா ஹுதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு என்ன சொல்லி தந்தார்களோ அதை அடைவதற்கு ஏணியாக இருந்தார்கள் இந்த இமாம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்து தான் சுத்தி சுத்தி இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தால், ஸலாஸத குரு என்கிற ஒரு வார்த்தை குர்ஆனில் நமக்கு தெரியும். ஷாஃபி இமாம் அவர்கள் துஹர் என்பதாக அர்த்தம் வைப்பார்கள், ஹனஃபி இமாம் அவர்கள் ஹைத் என்பதாக அர்த்தம் வைப்பார்கள். எதை வைத்து வைத்தார்கள் இவர்கள் கிதாபுகளில் நாம் பார்க்கும் போது தெரியும். ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன கருத்தின்படி குரு என்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஹர் என்ற அர்த்தத்தை நாடுவார்கள். ஹனஃபி இமாம் அவர்கள் சொன்ன கருத்து எதன்படி, சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்து, அவர்கள் குரு என்பதை கொண்டு அவர்கள் ஹைலி என்கிற அர்த்தத்தை நாடுவார்கள். ஆக மொத்தத்தில் இமாம்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தை எடுத்து பார்த்தாலும் சஹாபாக்கள் சொன்ன வாயிலிருந்து வந்திருக்கும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் இமாம்கள். ஆக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிற விஷயம் இதுதான். இறைநேசர்களான இமாம்கள் செய்த சாதனைகள் என்ன, சந்தித்த சோதனைகள் என்ன? இறைநேசர்களான இமாம்கள் செய்த சாதனைகள் என்ன, அவர்கள் பிற்காலத்தில் சந்தித்த சோதனைகள் என்ன என்பதை 4 இமாம்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக 4 மதுஹபினுடைய முதல் இமாம் அல் இமாமுல் அலம் நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறக்கிறார்கள். எம் பெருமானாரினுடைய வஃபாத்திற்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 80 இவர்களினுடைய வாழ்வு துவங்குகிறது. எப்படிப்பட்ட பாக்கியவான் தெரியுமா? சொல்கிறார்கள் அல்லாமா முஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தஹ்தீபுல் கமால் என்கிற கிதாபிலே அபூ ஹனீஃபா இமாம் சுமார் 72 சஹாபாக்களை சந்தித்ததாக வரலாறுகள் உண்டு. மூத்த சஹாபியான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்ததாக வரலாறுகள் உண்டு. வயதான நிறைய சஹாபாக்களை அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் சந்தித்ததாக வரலாறுகள் உண்டு. சஹாபாக்களை சந்தித்த கண்கள் அந்த இமாமுடையது. அபூ ஹனீஃபாவினுடைய விளக்கம் முன்னோர்கள் சொல்லித் தருவார்கள். ஹனீஃபாவின் தந்தை அல்ல, ஹனீஃபா என்கிற பிள்ளையும் அவர்களுக்கு அல்ல. அபூ மில்லத்தில் ஹனீஃபா, பரிசுத்தமான இந்த மார்க்கத்தினுடைய தந்தை. அங்கு ஒரு முபாப், ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சட்டங்களையும் தொகுத்ததினால், கொண்டு வந்ததினால் புனித மார்க்கத்தின் தந்தை என்பதே அபூ ஹனீஃபா என்று சுருக்கமாக சொல்லப்படுவதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இவர்களினுடைய கல்வி குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய அந்த கல்வி புரட்சி எப்படி துவங்கியது? இதுக்கு ஒரு வரலாற்றை சொல்வார்கள். இமாமினுடைய கல்வி புரட்சி எப்படி துவங்கியது சொல்வார்கள். ஷாபி என்கிற ஒரு இமாம், மிகப்பெரிய இமாம், பல சஹாபாக்களை கண்ட இமாம், அவர்களை அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அபூ ஹனீஃபா இமாமை பார்க்கிறார்கள். தானி, என்னை ஷாபி இமாம் அழைத்தார்கள். இலாமன் தஸ்தலிப், நீங்கள் எங்கு சென்று சென்று வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். அஹ்தலிஃபு இல சூக், நான் சந்தையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறேன், வியாபார வேலையாக சந்தைக்கு செல்கிறேன் என்று அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் விளக்கம் கொடுக்க கேட்கிறார்கள். நான் அதை கேட்கவில்லை. இஃப்திலாஃப் இலல் உலமா,
உலமாக்களின் பக்கம் நீங்கள் செல்லுவதுண்டா? அவ்வப்போது உலமாக்களை சந்திக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? அபூ ஹனீஃபா இமாமை பார்த்து கேட்கிறார்கள். கலீலுல் இஹ்திலாஃபிலே அவர்களை பார்க்கிறது ரொம்ப குறைவு. உலமாக்களை பார்க்கக்கூடிய பழக்கம் எனக்கு ரொம்ப குறைவு. வியாபாரங்களிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று இமாம் அவர்கள் சொன்ன போது ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்வார்கள், அலைக பின் நதுரி ஃபில் இல்ம் வ முஜாலஸத்தில் இல்ம். அபூ ஹனீஃபா இமாம் அவர்களே, நுஅமான் இப்னு சாபித் அவர்களே, ஃபைனி அரா ஃபீக யக்லத வ ஹரகா, உங்களிலே ஒரு தேர்ச்சியை நான் பார்க்கிறேன், ஒரு புத்திசாலித்தனத்தை நான் பார்க்கிறேன். எனவே உலமாக்களின் பக்கம் உங்களினுடைய தொடர்பை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஷாஃபி இமாம் அவர்கள் அபூ ஹனீஃபா இமாமை பார்த்து சொல்ல, அப்போதுதான் அபூ ஹனீஃபா இமாம் சொல்வார்கள், தரக்துல் இஹ்திலாஃப இல சூக், சந்தையின் பக்கம் செல்வதை நான் அறவே குறைத்து கொண்டேன். வஅகதுல் இல்ம, இல்மை எடுப்பதற்கு நான் ஆரம்பித்தேன். ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு இல்மில் ஆர்வம் ஏற்பட்டதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருவார். அதற்கு பிறகு இல்மு கற்பதற்காக வேண்டி துவங்குகிறார்கள், கற்கிறார்கள். அவர்களினுடைய முதல் உஸ்தாத் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 22 வயதிலே அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஹம்மாத் ரஹ்மத்துல்லா மௌத்து வரைக்குமே ஹம்மாத் ரஹ்மத்துல்லா என்ன சொல்லி தந்தார்களோ எல்லாவற்றையும் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இல்மில் மிக ஆர்வமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் குறித்தும் கூட ஒரு வார்த்தை இப்படி சொன்னது. என்ன சொல்வார்கள்? லவ் கானல் இல்மு பி சுரையா, இல்மி என்பது அது உயர்ந்திருக்கக்கூடிய சுரையா என்கிற நட்சத்திரத்தில் ஆகியிருந்தாலும் கூட லனாலஹுல் ரிஜாலு மின் அஹ்லி ஃபாரிஸ் நாட்டை சார்ந்த சில மக்கள் அந்த இல்மை எட்டி பிடிப்பார்கள், அந்த இல்மை தொட்டு விடுவார்கள். மிக தூரத்தில் இல்மு ஆகியிருந்தாலும் சரிதான், அதை அவர்கள் எடுத்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இவர்கள் குறித்து தான் என்று சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். யஹ்யா இப்னு ஸயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அபூ ஹனீஃபா இமாமினுடைய கல்வி குறித்து சொல்வார்கள், இன்ன அபா ஹனீஃபா ஹாதிஹில் உம்மா பிமா ஜாஅ அனில்லாஹி வ ரசூலி. இந்த அபூ ஹனீஃபா இமாம் அல்லாஹ் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ, குர்ஆனில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ, ஹதீஸில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாவற்றையும் இவர்கள் இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதாக நமக்கு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருவார்கள். இதுதான் அவர்களினுடைய வாழ்ந்த காலம். கல்வியில் ஆர்வமானவர்கள். சுமார் 4000 உஸ்தாதுமார்களிடத்திலே அவர்கள் பாடம் படித்ததாக வரலாறுகள் உண்டு. இவர்கள் சந்தித்த சோதனைகள் என்ன? இவர்களினுடைய இரண்டாம் வாழ்க்கை சந்தித்த சோதனைகள் என்ன? 2 முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க அபூ ஹனீஃபா இமாம். ஆரம்ப காலத்திலே உமையாக்களினுடைய ஆட்சி, அதற்கு அடுத்ததாக அப்பாசியாக்களினுடைய ஆட்சி. 2 காலத்திலேயும் இவர்கள் சிறை வாழ்க்கை அனுபவித்தவர்கள். எதற்காக வேண்டி சிறை சென்றார்கள்? எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஆட்சியாளர் இப்னு ஹுபைரா என்கிற ஒரு ஆட்சியாளர், உமையாக்களினுடைய ஆட்சி. கல்லமல் இமாம் ஃபி அன்ன யலில் குதாத்த பில் கூஃபா. கூஃபாவில் நீங்க நீதிபதியா இருக்கணும். கூஃபா நகரத்தில் வாழுகிறார்கள். இமாம் அவர்களே, நீங்கள் இங்கு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று இமாம் அவர்களிடத்திலே சொல்ல ஃபஅபா, மறுத்து விட்டார்கள் இமாம் அவர்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இமாம் ஏதாவது நம்மை குறைபடுத்தி பேசினால் ஏதாவது அவர்களுக்கு பதவிகள் கொடுத்து அடக்குவதுண்டு, அவர்களுக்கு ஏதாவது சன்மானங்கள் கொடுத்து அவர்களை அடக்குவதுண்டு. எனவே இமாம் அவர்கள் ஏதாவது பதவியை ஏற்றுக்கொண்டால் இவருக்கு கட்டுப்பட்டவராகவே நாம் வாழ வேண்டும். எனவே உடனே மறுத்தார்கள் அபூ ஹனீஃபா. எப்படிப்பட்ட இமாம்? அபூ ஹனீஃபா இமாமை பற்றி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கூஃபாவில்
இமாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கூஃபாவிலே நான் நுழைந்த பொழுது அந்த மக்களிடத்திலே விசாரித்தேன், மன் ஆலமுன் நாஸி ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த கூஃபால யார் ரொம்ப இல்மு படித்தவர்கள், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார் கேட்டேன். காலூ குல்லுகும் அபூ ஹனீஃபா, எல்லா மக்களும் சேர்ந்து அபூ ஹனீஃபா என்றே சொன்னார்கள். அடுத்த கேள்வி, மன் அவ்ரஹுன் நாஸ், பேணுதல் மிக்க மனிதர் இந்த கூஃபாவிலே யார்? காலூ குல்லுகும் அபூ ஹனீஃபா, எல்லா இமாம்களும் அபூ ஹனீஃபா என்றே சொன்னார்கள். ஃபமன் அஸ்ஹதுன் நாஸ், பச்சற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர் யார் கேட்கிறார். எல்லா மக்களும் அபூ ஹனீஃபா. அஹ்வஃபுன் நாஸ், அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர் யார்? எல்லாரும் அபூ ஹனீஃபா. அப்படிப்பட்ட மனிதர், மிகப்பெரிய இல்முதாரி, பச்சற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர், யார் எந்த சன்மானம் கொடுத்தாலும் ஏற்காத மனிதர், எந்த சதக்காக்கள் குறித்தாலும் வாங்காத மனிதர். பொறுப்பை கொடுத்த போது மறுக்கிறார்கள். உடனே அந்த ஆட்சியாளர் செய்தார், ஃபஹபஸஹு வதரபஹு தர்பன் ஷதீதா, சிறையில் தள்ளிட்டார். தான் ஒன்று சொல்லி கேட்காவிட்டாலும் அவர்களினுடைய அந்த பெருமையான புத்தி அதுதான், சிறையில் அடைத்து விடுவார். எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், கல்வி படித்தவராக இருந்தாலும், முஃப்தியாக இருந்தாலும், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதராக இருந்தாலும், தான் ஒரு வார்த்தை சொல்லி அதை மதிக்கவில்லையே என்று சிறையில் தள்ள ஹத்தா இன் ஃபதஹ வஜுஹு வரஸுஹு, அடிப்பார்கள், சாட்டையால் அடிப்பார்கள். 11 நாட்கள் அபூ ஹனீஃபா இமாம் துன்புறுத்தப்படுவார்கள். இன் ஃபதஹ வஜுஹு, தலையிலிருந்து இரத்தம் வடியும், தலை உடையும், கைகால்கள் எல்லாம் உடையும். அபூ ஹனீஃபா இமாமை கொடுமைப்படுத்துவார்கள். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, இந்த இப்னு ஹுபைரா அப்படிங்கிற ஆட்சியாளருடைய கனவிலே ரசூலுல்லாஹ் வருவார். கிதாபில் வருகிறது, பலம்மா கான லைலு ரஆ இப்னு ஹுபைரா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், கனவிலே இப்னு ஹுபைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கிறார். வஹுவ யுஹத்திதுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு ஹுபைராவை எச்சரிக்கிறார். அமா தகாபில்லாஹ் யா இப்னு ஹுபைரா, இப்னு ஹுபைரா அல்லாஹ்வை பயப்படவில்லை. தத்ரிபு ரஜுலன் மின் ஐம்மத்தில் முஸ்லிமீன பிலா ஜுர்மின், எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதரையா நீங்கள் அடிக்கிறீர்கள்? அல்லாஹ்வை பயந்துகொள் என்று எம் பெருமானார் எச்சரிக்க, காலையில் பதறி போய் எழுந்து அபூ ஹனீஃபா இமாம் அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள், வீட்டிற்குள் வந்து விடுவார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களும் மாணவர்களும் சொல்வார்கள், இமாம் அவர்களே, நீதிபதி பொறுப்பை நீங்கள் மறுத்து விட்டு வந்திருக்கிறீர்கள், உங்களை விடமாட்டார்கள், நீங்கள் வேறு நாட்டிற்கு சென்று விடுங்கள் என்று சொல்ல மக்காவை நோக்கி சில காலங்கள் புறப்படுவார்கள் அபூ ஹனீஃபா. அதற்கு அடுத்ததாக ஆட்சி மாறும். உமையாக்களினுடைய ஆட்சி முடிஞ்சு அப்பாசியாக்களினுடைய ஆட்சி துவங்கும். என் பெருமானாரினுடைய அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஆட்சி. அபூ ஹனீஃபா இமாமுக்கு மிக சந்தோஷம், ஆட்சி மாறிவிட்டது, மறுபடியும் நாம் கூஃபாவிற்கு செல்லலாம், நம்மை நன்றாக மதிப்பார்கள் என்று அபூ ஹனீஃபா இமாம் சந்தோஷமாக மறுபடியும் மக்காவிலிருந்து கூஃபாவிற்கு வருவார். முதலாவது ஜெயிலுக்கு போனாங்க, அடுத்து மக்காவிற்கு போனாங்க, மறுபடியும் கூஃபாவை நோக்கி பயணித்து வருகிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போது இருப்பது அல் ஹலீஃபா அல் மன்சூர் அவர்கள். இந்த மன்சூருக்கு அபூ ஹனீஃபா இமாம் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஹதியாக்கள் கொடுத்தாலும் அபூ ஹனீஃபா இமாம் வாங்க மாட்டாங்க. அவ்வப்போது பாடம் நடத்தக்கூடிய நேரத்திலே இந்த அபூ மன்சூர் செய்யக்கூடிய, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மாணவர்களுக்கு தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய பழக்கம் அபூ ஹனீஃபா இமாமிற்கு உண்டு. இவர்களின் மேல் கடுகடுத்து போன மன்சூர் மறுபடியும் அதே வேலையை செய்தான். நீங்க நீதிபதி பொறுப்பை ஏத்துக்கன்னு சொன்னான். இவர் சொன்னா ஏத்துக்க மாட்டாருன்னு தெரியும். ஏதாவது பொறுப்பை கொடுத்து அரசை குறைபடுத்துவதை நாம் தடுத்து விடலாம் என்று நினைக்க அபூ ஹனீஃபா இமாம் ஃபாபா மறுபடியும் மறுத்தார்கள். சொன்னார்கள், வல்லாஹி லவ் துஃரிதுனி ஃபில் ஃபுராத் யௌ இலல் ஹுக்மி, ஃபுராத் நதியில் மூழ்கி இறந்து விடுங்கள் அல்லது நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரண்டு விஷயங்களில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் சொல்வேன், இமாம் அவர்களே, நான் மூழ்கி இறந்து போகுவதை தேர்வு செய்வேன், நீதிபதி பொறுப்பை ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன். கடுப்பானான், மறுபடியும் சிறையில் போட்டான், அடித்தான், கொடுமைப்படுத்தினான். மறுநாள் இமாம் அவர்கள் கேட்டார்கள், தலைவர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, எனக்கு அவகாசம் கொடுங்கள்,
சிறிது அவகாசம் கொடுங்கள், நான் என்னுடைய சகாக்களோடு நான் மஷூரா செய்துவிட்டு மறுபடியும் முடிவு சொல்கிறேன் என்று சிறையிலிருந்து வெளிவருவார்கள். 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும். இமாம் அல் அமாதீல மின் அஸ்ஹாபி, எல்லா தோழர்களையும் மாணவர்களையும் கூட்டுவார்கள். 12 நபர்கள் இருப்பார்கள். இமாம் அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். அபு ஹனீஃபா இமாம் பேசுவார்கள். எப்படி என்னால் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியும்? மிகப்பெரிய கடல் அல்லவா? ஃபகைஃப ஆபரு பிஸ்ஸபாஹா, கடலில் எப்படி நான் நீந்த முடியும்? ஒரு சில பேர் இமாம்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் அவர்களே, கடல் தான் இருந்தாலும் வஸஃபீனத்து வஸீகுன், அதில் கப்பல் தான் நன்கு உறுதியான கப்பல் இருக்கிறது. வல் மில்லாஹு ஆலிமுன், ஓட்டக்கூடிய நபரும் தேர்ச்சி பெற்ற நபராக இருக்கிறாரே, எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? பொறுப்பை ஏற்று மக்களுக்கு சேவை செய்யுங்களேன் என்று அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆலோசனை கொடுக்க, மற்றொரு மனிதர் ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் இமாமை பார்த்து, இமாம் அவர்களே, கடல்தான், கப்பலிலே நீங்கள் கடலிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மன் ரகிபல் பஹர வைன் நஜா மினல் கரகி, கடல்தான், கப்பல் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடலாம். இருந்தாலும் லம் யுசல்லிம் மினல் பலல், என்னதான் கப்பலை கிடைத்தாலும் கூட குளிர்காற்றிலிருந்து உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. என்னதான் கடலுக்கு போனாலும் கப்பலே இருந்தாலும் கூட அந்த காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். எனவே இமாம் அவர்களே, அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது, இந்த பதவி உங்களுக்கு வேண்டாம் என்று இவர் சொல்ல, இவர்களின் ஆலோசனையை அழகாக கருதி மறுநாள் மன்சூரை சந்திக்க சென்று பதவியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல ஜெயிலில் போடுவான், அடிப்பான், இமாம்களை கொடுமைப்படுத்துவான். கடைசியில் அவன் என்ன முடிவெடுத்தான் தெரியுமா? விஷம் வச்சு சாப்பாடு கொடுத்தான். அவருடைய பழக்கம் அது. நாம் சொல்லி இத்தனை நாள் நாம் அடித்தும் சிறை வாழ்க்கை சந்தித்த பிறகும் கூட நாம் சொல்லி மதிக்கவில்லையே. கோபத்திலே விஷம் வைத்த சாப்பாடை கொடுக்க இமாம் அவர்கள் அதை தூக்கி எறிய மறுபடியும் விஷத்தை நிர்பந்தமாக அபு ஹனீஃபா இமாமினுடைய வாயில் ஊற்றினான். ஃபலம்மா அஹஸல் இமாமு பில் மௌத், நாம் மரணிக்க போகிறோம் என்பதை உணர்ந்த இமாம் தஷஹ்கத வ சஜத அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஷஹாதத் கலிமா சொன்னார்கள், சஜிதா செய்தார்கள், அப்படியே மரணித்து போனார்கள். விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் தான் அல் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என்ன நடந்தாலும் பதவி மீது ஆசை கொள்ளாதவர்கள், என்ன நடந்தாலும் எனக்கு பதவி வேண்டாம், கற்றுக் கொடுப்பதிலேயும் கற்பதிலேயும் ஆர்வமானவர்கள் ஒருபோதும் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக இப்படி ஷஹீதானவர்கள் தான் முதலாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு அடுத்ததாக இமாம் உஸ்ஸானி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 93 பிறக்கிறார். இமாமு தாரில் ஹிஜ்ரத்தைன் என்று போற்றப்படக்கூடியவர்கள். மதீனால முழுக்க மாலிக் மதுஹப் தான். எம் பெருமானார் அடங்கப்பட்ட அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மதுஹப் மாலிக் மதுஹப் என்று சொல்வார்கள். ஹிஜ்ரி 93 பிறக்கிறார்கள். இவர்கள் கல்வியின் மீது மிக ஆர்வம் கொண்டவர்கள். இவர்களினுடைய தந்தையின் தந்தை மாலிக் இமாம் இருக்காங்கல்ல, அவங்க தந்தையின் தந்தை ரொம்ப சிறப்பானவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை குளிப்பாட்டிய மனிதர் அவர். காத்திபுல் வகி, குர்ஆனை எழுதக்கூடிய அந்த காத்திபுகளில் ஒருவர் அவர். ஆக மிக தந்தையின் தந்தை சிறப்பு பெற்றவர்களாக கிதாபுகளிலே நமக்கு பதிவு செய்து காமிப்பார்கள். இவர்கள் குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். மாலிக் இமாமை குறித்து, ஒரு காலம் வரும், யத்லுபூனல் இல்ம, இல்மை நீங்கள் தேடுவீர்கள், ஃபலா யஜிதுன அஹதன் அஅலம மின் ஆலிமில் மதீனா, இல்மை தேடக்கூடிய நேரத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய ஆலிம்களை விட எந்த ஒரு ஆலிமையும் நீங்கள் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று என் பெருமானார் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் அல்லவா, மதீனத்து ஆலிம் அது இவர்கள் தான் என்று சுஃபியான் இப்னு உவைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். இவர்கள் எழுதிய முவத்தா என்கிற கிதாப் ஹதீஸுகளிலே மிக பிரபலியம் பெற்றது. ஷாஃபி இமாமே அந்த கிதாபை பற்றி சொல்வார்கள், மாஃபில் அர்தி கிதாபும் பாத கிதாபில்லா, அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே அன்ஃபஹமி முவத்தா மாலிக், மாலிக் இமாம் எழுதிய முவத்தாவை விட
பயனுள்ள கிதாபை, அழகான கிதாபை நான் பார்த்ததில்லை என்று புகழ்ந்து பேசுவார்கள் ஷாஃபி இமாம் அவர்கள். ஹதீஸ் பாடத்திலே ரொம்ப ஆர்வமானவர்கள். இவர்கள் பாடம் நடத்தக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவார்கள். இவர்களினுடைய வேலைக்கார பெண்மணி, அடிமை பெண்மணி வெளியே வருவார்கள். மாணவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். கேட்பார்கள், துரீதூனல் ஹதீஸ அமில் மசாயில், நீங்கள் இமாமிடத்திலே இன்றைக்கு என்ன தேடி வந்தீர்கள்? ஹதீஸை படிப்பதற்கா அல்லது மசாலாக்களை கேட்பதற்கா, ஃபத்வாவை கேட்பதற்கா என்ற அந்த பெண்மணி கேட்க இரண்டு விதமான நபர்களும் இருப்பார்கள். இமாம்களினுடைய ஹதீஸ் பாடத்தை தேடியும் சில பேர் வந்திருப்பார்கள், மசாலாக்களை கேட்டும் சில பேர் வந்திருப்பார்கள். ஃபஹரஜ இலைஹி, அந்த பெண் உள்ள போய் இமாம்கிட்ட மசாலாக்களை தேடி சில பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஃபஹரஜ இலைஹி ஃபஅஃப்தா, உடனே வெளியே வருவார்கள். அவர்களுக்கு என்ன சட்டத்திற்கு தீர்வோ அதை சொல்லிவிட்டு மறுபடியும் சென்று விடுவார்கள். ஹதீஸை தேடிய நபர்களுக்கு சொல்லுவார்கள், இஜ்லிசு, சிறு நேரம் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு வதஹல முக்தஸலா ஃபக்தஸல வததய்யப, ஹதீஸ் சொன்னவன உடனே பாடம் நடத்துறதுக்கு வரமாட்டாங்க, பாடம் நடத்துறதுக்கு வருவதில்லை. குளியல் அறைக்கு செல்வார்கள், குளிப்பார்கள். வததய்யப, நறுமணம் பூசுவார்கள். வலபிஸ சியாபன் ஜுதத், புதிய ஆடையை அணிவார்கள். வலபிஸ ஜாதம் வதஅம்மம, கோட் அணிவார்கள், தலைப்பாகை அணிவார்கள், நறுமணம் பூசுவார்கள், புகைகளை போடுவார்கள். பத்தி கொளுத்தி வைப்போம் சொல்லுவோம்ல, அதே போன்று எல்லா விஷயங்களையும் செய்து முடித்த பிறகு பாட அறைக்குள் வருவார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எம் பெருமானாரினுடைய ரவுலாவிற்குள் பாடம் நடத்துவதற்கு தகுதி பெற்ற ஒரே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எம் பெருமானாரினுடைய மக்பரா அங்கு, நிற்கக்கூடிய மிம்பர் படி இங்கே என்று சொன்னால் இது இரண்டுக்கும் நடுவில் தான் இவர்கள் பாடம் நடத்தக்கூடிய இடம் இருக்கும். எல்லா ஹதீஸையும் இந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் சொன்னார், இந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் சொன்னார் என்றே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். சொல்வார்களே, புகாரி இமாம் சொல்வார்கள் இவர்களினுடைய ஹதீஸ்கள் குறித்து, அஸஹுல் அஸானீதி குல்லிஹா ஃபில் அர்தி, பூமியிலே நான் பார்த்த ஹதீஸுகளிலே மிக சஹீஹான ஹதீஸ் எது தெரியுமா? புகாரி இமாம் சொல்வார்கள், மாலிக் அன் நாஃபி அன் இப்னு உமர். நாஃபி அவர்களை தொட்டு மாலிக் சொல்லுவாரே, இப்னு உமரை தொட்டு நாஃபி அவருக்கு சொல்வாரே, அவர்களை தொட்டு ரசூலுல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹ்விற்கும் இவர்களுக்கும் மூன்றே மூன்று தொடர்பு தான், இடையில் மூன்றே மூன்று நபர்கள் தான். அப்படி மாலிக் இமாம் அவர்கள் அன் சாஹிபி ஹாதல் கபர், இந்த கபரில் இருக்கக்கூடியவர் இவருக்கு அறிவித்தார், இவர் இவருக்கு அறிவித்தார், இவர் எனக்கு சொன்னார் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுதான் இந்த உலகத்திலேயே மிக சஹீஹான ஹதீஸாக நான் பார்க்கிறேன் என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பதிவு செய்து காட்டுவார்கள். மிக பணிவான மனிதர், பெருமையில்லாத மனிதர். சில பேர் மசாலாக்களை கேட்டு வருவார்கள். மாலிக் இமாம் அவர்கள் என்ன சட்டம் என்று கேட்பார்கள். சொல்லப்படுகிறது, ஒரு சில ஃபீகா ஃபீ மசீரத்தி சித்தத்தி அஷ்ஹுர் மினல் மக்ரிப், தூரமான ஒரு நாட்டிலிருந்து 6 மாதங்கள் பயணம் செய்து ஒரு சட்டத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வரார் மாலிக் இமாம்கிட்ட. கேட்டவுடன் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா அது எனக்கு தெரியாது. ஆக மிக தூரமா வந்திருக்காரு, அதுக்காண்டி ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு கிடையாது. தனக்கு தெரிந்தால் ஒரு சட்டத்தை சொல்லுவார்கள், இல்லை என்றால் லாதிரி எனக்கு தெரியாது என்று தைரியமாக சொல்லக்கூடிய புலமை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்டு. அந்த மனிதர் சொல்லுவார், நான் 6 மாதங்கள் பணம் செய்து இந்த ஒரே ஒரு சட்டத்தை கேட்கறதுக்காக வேண்டி வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாதுன்னா பரவாயில்லை. உமையும் அல்லிமுகா, இதை யாராவது தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அவர்கள் யாரென்றாவது எனக்கு சொல்லிக் கொடுங்கள், நான் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்ல, அல்லமஹுல்லா, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், வேற யாருன்னு தெரிஞ்சா நான் போய் கேட்டிருப்பேனே என்று மாலிக் இமாம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்ன வரலாறு கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக மிக நபியின் மீது பிரியம் கொண்டவர்கள், முஹப்பத்து கொண்டவர்கள். இதா ஷீஃபில் மதீனா, மதீனாவிலே இவர் வாழும் காலமெல்லாம் இல்லா ஹாஃபியம் மாஷியா, செருப்பு போட்டு நடந்ததே கிடையாது மாலிக் இமாம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமியில் நான் எப்படி செருப்பு அணிவேன் என்று செருப்பில்லாமலேயே மதீனாவில் வாழ்ந்து அளித்தவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாம் கட்டமாக
இவர்கள் சந்தித்த சோதனையான விஷயங்கள் என்ன? இவர்களுக்கு என்ன சோதனை ஏற்பட்டது? அங்கு சொல்லப்பட்ட அதே ஹனீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர், அபு ஹனீஃபா இமாமை சிறையில் போட்டார் அல்லவா, அதே ஹலீஃபா இருக்கக்கூடிய, அவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கவர்னராக மதீனாவிலே சுலைமான் என்கிறவர் ஆட்சி செய்கிறார். இவங்க பாடம் நடத்தக்கூடிய நேரத்தில் நிக்காக சம்பந்தமா ஒரு பாடத்தை நடத்துறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபுரூயான எல்லா சட்டங்களையும் சொல்கிறார்கள். அதில் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள், தலாக்குல் முக்ரஹி லைஸ பிஸையின். தலாக்குல் முக்ரஹ், நிர்பந்திக்கப்பட்டு ஒரு மனிதர் தலாக்கு விட்டால் லைஸ பிஸையின், அது செல்லாது என்பதாக மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். நிர்பந்தப்படுத்து, நம்மளை யார பிடிச்சி வச்சு நீ சொல்லியே ஆகணும் என்று நிர்பந்திக்கப்பட்டு தலாக்கு கொடுக்கப்பட்டால் லைஸ பிஸையின், அந்த மனிதன் கொடுக்கவில்லையே, நிர்பந்திக்கப்பட்டதினால் தான் சொன்னான், எனவே அது கூடாது என்பதாக நிக்காகினுடைய அந்த பாடத்தில் நடத்த இந்த செய்தி மாணவர்களுக்கு பரவி, ஊர் மக்களுக்கு பரவி, ஊர் மக்கள் இதை கொண்டு மற்றொரு சட்டத்தை பிடித்தார்கள். இன்ன பைஅத்தல் மன்சூர் அது அகதத் கருகன். மக்கள்லாம் முடிவெடுத்தாங்க, அப்ப நிர்பந்தமா சொல்லப்பட்ட தலாக்கு கூடாது அப்படின்னா இவரை பையத்து வாங்குறதுக்கு நம்மளை கட்டாயப்படுத்தினார்கள். இவர்கள் தான் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று மன்சூர் நம்மை நிர்பந்தித்து தான பையத்து வாங்கியிருக்காரு. எனவே இன்ன பைஅத்தல் மன்சூர் அது அகதத் கருகன், நிர்பந்தமாக எல்லா மக்களிடத்திலேயும் பையத்து வாங்கினார். இந்த பையத்து செல்லாது மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே செய்தி பரவி பரவி அபு ஜாஃபர் மன்சூர் காதுக்கு செய்தி போகிறது. மக்கள் உங்கள் பையத்தை மறுக்கிறார்கள், காரணம் பாடத்தில் இப்படி சொல்லப்பட்டது, அதை வைத்து பையத்து கூடாது என்று மக்கள் சொல்கிறார்கள் என்கிற விஷயம் அபு ஜாஃபர் அல் மன்சூருக்கு செல்ல இமாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் அவ்வாறு சொன்னீர்களா? நான் அவ்வாறு தான் சொன்னேன், மாற்றி சொல்லுங்கள். முடியாது, சட்டம் அதுதான். தலாக்குல் முக்ரஹ் லைஸ பிஷை, நிர்பந்தமாக கொடுக்கப்பட்ட தலாக் அது செல்லாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்காக வேண்டி நான் அதை மாற்ற முடியாது. சிறையில் போட்டு அடிக்கப்பட்டார், இவரும் அடிக்கப்பட்டார். இந்த அரசர்களுக்குள்ள பழக்கம், நாம் சொல்லி ஒன்றை எதிர்த்து விட்டால் எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரிதான் சிறையில் அடைத்து விடுவார்கள். மிக கண்ணியமான வாழ்ந்த ஆலிம், இவர்களின் சூரத்தை பார்த்தாலே பயந்து விடுவார்கள். உயரமா இருப்பாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, நீல தாடி, தலைப்பாகை கட்டிக் கொள்வார்கள், கோட் அணிந்து கொள்வார்கள். இவர்களை பார்த்தாலே சரிதான் பிற மக்கள் எல்லாம் ஆடி போகி விடுவார்கள். கண்ணியமாக வாழ்ந்த மனிதனை ஒரு நிமிடத்தில் சிறையில் அடைத்து விடுவார். ஜாஃபர் அபு மன்சூர் என்ன ஆச்சு? சிறையில் அடைக்கப்பட்டு இன் ஹலாத் கத்ஃபுஹு, சிறையில் அடித்த அடையில் அவர்களுடைய கை ஒரு கை உடைஞ்சு போயிடும். மறுநாள் காலையில் அடிக்கப்பட்டு, மொட்டை அடிக்கப்பட்டு, வஹமில அலா பைரின், கழுதையின் மீது அமர்த்தப்பட்டு ஊர் முழுக்க கொண்டு செல்லப்படுகிறார். வாலிக்கு சொல்லிக் கொண்டே போ, கேவலப்படுத்துகிறார். மொட்டையடிக்கப்பட்டு விட்டது, கழுதையின் மீது வைக்கப்பட்டு விட்டது, எல்லா கேவலங்களும் செய்து முடித்து இந்த கழுதையை வலம் போல சொல்கிறார். சொல், நீ தான் மாலிக் என்று ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டே போ என்று அந்த ஹலீஃபா ஜனாதிபதி சொல்ல, அப்போதும் சொன்னார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அலா மன் அரஃபனி மன் அரஃப கத் அரஃபனி, என்னை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் தான் மாலிக், நான் தான் மாலிக். வமல்லம் யாரிஃபுனி, என்னை யார் அறிந்து கொள்ளவில்லையோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஅன மாலிக் இப்னு அனஸ், நான் தான் மாலிக் இப்னு அனஸ். யார் தெரியுமா? இப்போதும் சொல்கிறேன், தலாக்குல் முக்ரஹி லைஸ பிஷை, தலாக்குல் முக்ரஹி லைஸ பிஷை, நிர்பந்தமாக கொடுக்கப்பட்ட தலாக் அது ஒருபோதும் செல்லாது, எப்போதும் நான் உறுதியாக சொல்கிறேன் என்று மாலிக் இமாம் அவர்கள் அப்போது தன்னுடைய சட்டத்தை விட்டு கொடுக்கல. கை உடைக்கப்பட்டது, மொட்டையடிக்கப்பட்டது, ஊர் முழுக்க கேவலப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் நான் சத்தியத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சிறைக்கு சென்றார்கள் அல்லவா, அடி வாங்கினார்கள் அல்லவா. இதுதான் மதுஹப் இமாம்கள். மிகப்பெரிய மாமேதை இப்படி ஒரு வார்த்தையும் சொல்வார்கள், மிக பேணுதலான வார்த்தை. இன்னமா அன பஷர், மாணவர்களுக்கு சொல்வார்கள், நானும் ஒரு மனிதன். அஹ்தஉ வ உஸீப், நான் சொன்ன சட்டங்களிலே சில பிழைகளும் வரலாம், சரியாகவும் சொல்லலாம். எனவே ஃபந்துரு ஃபீ ராயி, மாணவர்களே நீங்கள் கவனியுங்கள். வ குல்லு மன் வாஃபகல் கிதாபு வ சுன்னா, நான் சொன்ன சட்டத்துல
குர்ஆன் ஹதீஸுக்கு எது தோதுவாக இருக்கிறதோ ஃபஹுதூபி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள். ஒமாலம் யுவாஃபிகுல் கிதாபு வ சுன்னஹ், குர்ஆன் ஹதீஸுக்கு நான் சொன்ன சட்டம் தோதுபடல, சரியாக வரல அப்படின்னா ஃபத்ருக்கு, அதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று எப்போதும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டு. ஆக அவர்கள் ஒரு சொன்னால் இருந்தாலும் தன் சத்தியத்தை அந்த அரசர்களுக்கு முன்னால் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தங்களுடைய பதவிக்கு அது எதிராகவே மாறினாலும் கூட இஸ்லாத்தினுடைய சட்டத்தை உங்கள் பதவிக்காக வேண்டி மாற்றி சொல்ல முடியாது என்று உறுதியாக சொல்லியே சிறை சென்றார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மூன்றாவதாக அல் இமாம் சாலிஸ், மூன்றாவது இமாம்னா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் 150 இறக்கிறார்கள். இவர்கள் 150 பிறக்கிறார்கள். ஒரு சில இமாம்கள் இப்படியும் சொல்வதுண்டு, அபூ ஹனீஃபா இறந்தார்கள் அல்லவா, அதே நாளில் இவர்கள் பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 150 பிறக்கக்கூடிய இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களை பற்றி அவர்களை சொல்வார்கள், உலித்து ஃபீ கஸா, நான் காசாவிலே பிறந்தேன். வஹமில்து இலா மக்கத அன இப்னு சனத்தைன், 2 வயதாக இருக்கும் போது நான் மக்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். ஆக ஷாஃபி இமாம் பிறந்தது காசா, அன்று ஷாம், இன்று பலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் பிறந்தார்கள். என்ன நடந்தாலும் சரிதான், குண்டுகள் விழுந்தாலும் சரிதான், குழந்தைகள் இறந்தாலும் சரிதான், இடிபாடுகளுக்கு மத்தியில் மாட்டினாலும் சரிதான், வீடுகளே இல்லை என்றாலும் சரிதான், பள்ளிகளே இல்லை என்றாலும் சரிதான், நாங்கள் தொழுதே தீர்வோம் என்று தொழுகிறார்களே, நாங்கள் நோன்பு நோப்போம் என்று நோன்பு நோக்கிறார்களே, அந்த ஈமானிய உரம் வாய்ந்த பூமியில் பிறந்தவர்கள் அல் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹு தஆலா அவர்களை போல நமக்கும் ஈமானை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா அவர்களை எதிர்க்கக்கூடிய அவர்களை அழிப்பானாக, நாசப்படுத்துவானாக. அந்த பூமியில் பிறந்தவர்கள் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்பெருமானார் இவர்களை குறித்தும் ஒரு வாசகம் சொன்னது. எல்லா இமாம்களை குறித்தும் அவ்வப்போது எம்பெருமானார் முன்னறிவிப்புகள் செய்துண்டு. ஷாஃபி இமாமை குறித்து சொல்வார்கள், லா தசுப்பு குரைஷா, உமக்களை குறைஷியை நீங்கள் திட்ட வேண்டாம். ஏன்? ஃபஇன்ன ஆலிமஹா யம்லவுல் அர்த இல்மன், ஃபஇன்ன ஆலிமஹா, அந்த குறைஷியிலே ஒரு ஆலிம் வருவார், பூமியை இல்மால் நிரப்புவார் என்று எம் பெருமானார் சொன்னது ஷாஃபி இமாமை குறித்துதான் என்று இமாம் சுபுக்கி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக ஷாஃபி இமாமை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதாகவே அறிவிப்பு செய்ததுண்டு. சிறுவயதிலேயே ஹாஃபிலாகி விடுவார்கள். சொல்வார்கள், ஹஃபில்துல் குர்ஆன ஃபீ சாபிஇ, 7 வயசு இருக்கும் போது நான் குர்ஆனை மனப்பாடம் செய்தேன். வல் முவத்தா ஃபீ ஆஷிர், மாலிக் இமாம் எழுதிய முவத்தா என்கிற கிதாப் சுமார் 1700 ஹதீசுகள் அதில் அடங்கும். அந்த ஹதீஸ் கிதாபை நான் 10 வயதிலே மனனம் செய்தேன் என்று ஷாஃபி இமாம் அவர்களை தொட்டே அறிவிப்பு செய்கிறார்கள். மிக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களே சொல்வார்கள், லம் யகுன் லி மாலுன் ஃபகுன்து அத்லுபுல் இல்ம ஃபில் ஹதாஸா, நான் ஆரம்பத்திலேயே கல்வி கற்பதற்கு சென்றதினால் பொருளாதாரம் எல்லாம் என்னிடத்தில் எப்போதுமே கிடையாது. ஆனால் கல்வி கற்பதில் ஆர்வம். சிறுவயதிலேயே கிளம்பி விடுவார்கள் பயணத்தை நோக்கி, கல்வி கற்பதை நோக்கி. எழுவதற்கு ஒரக்கா பேப்பர் இருக்காது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். எதை கொண்டு எழுதுவார்கள்? ஷாஃபி இமாமினுடைய வீடு இருக்கிறதல்லவா, மக்காவிற்கு வெளிப்பகுதியில் ஓரப்பகுதியில் அமைந்திருக்கும். அங்கு வந்துதான் வெட்டப்பட்ட ஒட்டகங்களினுடைய எலும்புகள் வீசப்படும், மாடுகளினுடைய ஆடுகளினுடைய எலும்புகள் அந்த இடத்தில் வீசப்படும். அந்த எலும்புகளில் நான் எழுதிக் கொள்வேன் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அரசு அலுவலகங்களிலே பல கேசுகள் வரும். ஒரு பக்கம் எழுதப்பட்டு மறுபக்கம் காலியாக இருக்கும். வீணான பேப்பர்களை எல்லாம் வெளியில் வீசி விடுவார்கள். அலுவலகத்திற்கு வந்து பார்ப்பார்கள், வெளியில் பழைய பேப்பர்கள் எல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கும், மறுபக்கம் எழுதுவதற்கு அழகாக இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு அதிலேயும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய வரலாறுகள் உண்டு. ஆக சிரமத்தோட கல்வியை கற்றார்கள்.
சிரமத்தோடு அதை பதிவு செய்து வந்தார்கள். ஆக 7 வயதில் ஹாஃபில் ஆனார்கள். 10 வயதிலே முஅத்தாவை மனனம் செய்தார்கள். 15 வயதிலே மக்காவினுடைய முஃப்தியாக மாறினார்கள். சிறு வயதிலேயே மிக திறமை படைத்தவராக, ஒரு ஃபத்வா கொடுக்கக்கூடிய மாறாக ஷாஃபி இமாம் அவர்கள் மாறினார்கள். 15 வயதில் முஃப்தி, 15 வயசுல முஃப்தி. எந்த சட்டங்களை கேட்டாலும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் முஃப்தியாக ஆகிறார்கள். சுமார் 2 வருடங்கள் கழித்து 17 வயசு ஷாஃபி இமாமுக்கு ஆர்வம். நாம் மாலிக் இமாமிடம் சென்று கல்வி கற்க வேண்டுமே. மாலிக் இமாம் மதீனாவில் பாடம் நடத்துகிறார், இவர் மக்காவில் இருக்கிறார். மாலிக் இமாமிடம் சென்று எப்படியாவது நாம் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகிறது. ஆனால் பையில் பணம் இல்லை, சஃபர் செய்வதற்கு, பயணம் செய்வதற்கு பணம் இல்லை. என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? மக்காலிருந்து மதீனாக்கு நடந்தே போனார்கள். 8 நாட்கள் நடந்து போனார்கள். 8 நாட்கள் நடைபயணமாக நடந்தே மதீனாவை அடைந்தார்கள். செல்லும் வழியிலேயும் காலங்களை வீண் செய்து விடக்கூடாது என்பதற்காக குர்ஆன் ஓதிக்கொண்டே சென்றார்கள். 8 நாட்கள்ல 16 ஹத்தம் முடிச்சாங்க. ஒரு நாளைக்கு 2 ஹத்தம். 8 நாட்களிலே 16 ஹத்தமா 16 ஹத்தம்களை முடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களை ஜியாரத்து செய்து நபிக்கு சலாம் சொல்லி மாலிக் இமாமினுடைய பாடத்தை தேடுகிறார்கள். மாலிக் இமாமினுடைய தரிசை தேடுகிறார்கள். திரும்பி பார்க்கிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மாலிக் இமாமிடத்தில் நான் பார்த்தபோது முதல் ஹதீஸாக இதைத்தான் கேட்டேன். சொன்னார்கள், ஹத்தஸனி நாஃபி' அன் இப்னு உமர் அன் ஸாஹிபி ஹாதல் கபர். இந்த கபரில் இருக்கக்கூடியவர் இப்னு உமருக்கு சொல்ல, அவர் நாஃபிக்கு சொல்ல, என் உஸ்தாத் நாஃபி எனக்கு சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கபரை காட்டி மாலிக் இமாம் அவர்கள் பாடம் நடத்த நான் பார்த்து வியந்து போகுவேன், நான் அசந்து போகுவேன். இப்படி ஒரு ஆசிரியரா, இப்படி ஒரு முதர்ரிஸா, இப்படி ஒரு ஆலிமா என்று நான் அசந்து போகுவேன். நான் பக்கத்தில் நெருங்கினேன், பாடத்தை கேட்பதற்காக நான் நெருங்கினேன். என்னை பார்த்தார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்தார்கள். மஸ்முக், ஓ மாணவனே உன் பெயர் என்ன? முஹம்மது என்று நான் பதில் அளித்தேன். என்னை பற்றி விசாரித்தார்கள். கடைசியில் எனக்கு இவ்வாறு உபதேசம் செய்தார்கள், இத்தகில்லா வஜிதனிபில் மஆசி, அல்லாஹ்வை பயந்துகொள், பாவங்களை தவிர்ந்துகொள், ஃபைன்னஹு லா யகூனு லக ஷஅனு மின ஷுகூன். ஓ மாணவனே, ஷஅனு மின ஷுகூன், உனக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது, உனக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பதவி இருக்கிறது. இன்னல்லாஹ அல்கா ஃபீ கல்பிக நூர், அல்லாஹ் ஒளியை உன்னுடைய உள்ளத்தில் போடுவான். ஃபலா துத்ஃபியூ ஃபில் மஆசி, நீ பாவம் செய்து அதை அணைத்து விடாதே என்று நான் மிகப்பெரிய இமாமாக மாறுவேன் என்பதை என் முகத்தை வைத்து கணித்து அன்றைக்கே சொன்னார் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று அலிமாமுனா ஷாஃபி அவர்கள் நமக்கு பதிவு செய்து காமிப்பார்கள். இல்மிலேயே இவர்கள் காலங்கள் ஓடுகிறது. தலபுல் இல்மி அஃதலு மின் ஸலாத்தின் நாஃபிலா, இல்மு கற்பது அது நஃபிலான தொழுகைகளை தொழுகுவதை விடவும் ஒருவன் இல்மில் ஈடுபடுவது அது அஃதல், அது சிறந்தது என்கிற கோட்பாட்டை இந்த உலகத்தில் முதலாவதாக நமக்கு சொல்லி தந்தது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். மிகப்பெரிய இல்முல் தேர்ச்சி பெற்றவர்கள். ரபீ இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபி இமாமினுடைய இல்மு குறித்து சொல்லுவார்கள், அவர்களினுடைய கல்வி குறித்து சொல்லுவார்கள். லவ் உஸின அக்லு ஷாஃபிஈ பினிஸ்பி அக்லி அஹ்லில் அர்தி, பூமியில் வாழக்கூடிய பாதி மக்களினுடைய அறிவை ஒரு தராசிலேயும் ஒரே ஒரு மனிதரான ஷாஃபியினுடைய அறிவை ஒரு தராசியிலேயும் வைத்தால் லரஜஹகும், அந்த பாதி மக்களின் அறிவை இந்த ஷாஃபி மிகைத்து விடுவார். அந்த அளவுக்கு இல்மில் தேர்ச்சி பெற்றவர் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்களே. மிகப்பெரிய கல்விமான் செல்கிறார்கள். பயணத்தை, கல்வியை தேடி பல நாடுகளுக்கு இவர்கள் பயணம் செய்துவதுண்டு. எனவே அந்த அடிப்படையில் செல்கிறார்கள். சென்ற இடத்தில் ஒரு மனிதர் ஈராக்குக்கு செல்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை ஒரு இமாம் நடத்துகிறார்கள். பின்னால் நின்று தொழுகிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதக்கூடியதிலே அந்த இமாமுக்கு சிறிய தடுமாட்டம் ஏற்பட்டு விட்டது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவனிக்கிறார்கள். தொழுகை முடிந்தது. மக்கள் எல்லாம் சென்ற பிறகு அந்த இமாமை அழைப்பார்கள். சொல்லுவார்கள், இந்த தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு முன்னால் அல்ல, பணிவாக கண்ணியமாக அவர்களினுடைய மதிப்பு குலைந்து விடாமல் இருப்பதற்காக ரகசியமாக அழைத்து சொல்ல, அப்போது ஷாஃபி இமாம் அவர்கள் பல
சட்டங்களை, தொழுகையின் சட்டங்களை அந்த இமாமுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எல்லா சட்டங்களையும் நான் உனக்கு எழுதியே தரேன், தொழுகையில் மறதி ஏற்பட்டால் தொழுகையினுடைய சட்டங்கள் என்று ஷாஃபி இமாம் அன்றைக்கு இரவு எழுத ஆரம்பித்தார்கள். சுமார் 40 ஜுசுவுக்கள் எழுதி அந்த மனிதனுடைய கையில் கொடுத்து, உன் பெயர் என்று கேட்க ஜஃபரான் என்று சொல்வார்கள் அந்த இமாம். இது கிதாபு ஜஃபரான், இந்த கிதாபுக்கு பேரே ஜஃபரான், இதோ வைத்துக்கொள் என்று எல்லா சட்டங்களையும் ஒரு இரவில் எழுதி கையில் கொடுத்து விடுவார்கள். மிகப்பெரிய மாமேதை இல்முதாரி என்று சொல்லலாம். 40 ஜுசுவுக்கள் எழுதி கொடுப்பார்கள். இப்படி ஷாஃபி இமாமினுடைய வாழ்க்கை கழிகிறது. இவர்கள் சந்தித்த சோதனைகள் என்ன? இரண்டாம் கட்டமாக இங்குதான் பிரச்சனையே துவங்குகிறது. ஹிஜ்ரி 199 மிஸ்ர் தேசத்திலே பாடம் நடத்துவதற்காக, கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக செல்கிறார்கள். மிஸ்ர் தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? மாலிக் மதுஹப் நிறைந்த தேசம், ஹனஃபி மதுஹபும் மற்றொரு பக்கத்தில் முஅத்தஸிலாக்கள் வாழக்கூடிய தேசம். மாலிக் மதுஹப் அறிஞர்களும் உண்டு, ஹனஃபி அறிஞர்களும் உண்டு, மற்றொரு பக்கத்தில் முஅத்தஸிலாக்கள் கொள்கை உடையவர்களும் உண்டு. ஷாஃபி இமாம் அங்கு சென்று தன்னுடைய சட்டத்தை சொல்கிறார்கள், தன்னுடைய ஆய்வை சொல்கிறார்கள். ஒரு சில நபர்கள் ஷாஃபி மதுஹபாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹனஃபி மதுஹபில் இருந்து ஒரு சில பேர் ஷாஃபி மதுஹபின் பக்கம், மாலிக் மதுஹபில் இருந்து ஒரு சில பேர் ஷாஃபி மதுஹபின் பக்கம். ஷாஃபி மதுஹப் அதிகரிக்கிறது, வளருகிறது. ஷாஃபி மதுஹப் உருவானது மிஸ்ர்ல தான் ஃபர்ஸ்ட், மிஸ்ர் தேசம். இது சில அறிஞர்களுக்கு பிடிக்கவில்லை. மாலிக் மதுஹபை சார்ந்த, ஹனஃபி மதுஹபை சார்ந்த சில அறிஞர்கள் கவர்னரிடம் சென்று புகார் செய்கிறார்கள், பெட்டிஷன் போடுகிறார்கள், இந்த ஷாஃபியை ஊரை விட்டு நீங்கள் துரத்த வேண்டும், இங்கு இவர் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார், இவை துரத்த வேண்டும் என்று ஷாஃபி இமாமுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டங்கள் கூடுகிறது. ஒரு சில இமாம்கள் இப்படி துவா செய்தார்கள். மாலிக் மதுஹபை சார்ந்த அஷாத் இப்னு அப்துல் அசீஸ் இப்படி துவா செய்தார், அல்லாஹும்ம அமித் ஷாஃபிஈ, யா அல்லாஹ் இந்த ஷாஃபியை நீ கொன்னுடு, அமித் ஷாஃபிஈ ஹத்தா யந்தரிஸ இல்ம மாலிக். மாலிக் இமாம் சொன்ன கருத்தை எல்லாம் இவர் தட்டி பேசுகிறார், இவரை நீ வஃபாத்தாக்கி விடு என்று. அஷ்ஹது மாலிக் இமாமினுடைய மிகப்பெரிய மாணவர், மிக பிரியமானவர். அவ்வாறு ஷாஃபி இமாமுக்கு எதிராக கூட்டங்கள் கிளம்பியது. மிகப்பெரிய சங்கடங்களை அனுபவித்தார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லா. இது ஒரு பக்கம் இருக்க, உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய சங்கடங்கள். ஷாஃபி இமாமுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி, பவாசிர், மூல வியாதி இருந்தது. எப்போதும் இரத்தங்கள் வடிந்து கொண்டே இருக்கும். ஒத்திஸ்து தஹ்தகு, பாடம் நடத்தினாலும் சரிதான், கிதாபுகளை எழுதினாலும் சரிதான், அவர்களுடைய கீழ்பாகத்திலே மிகப்பெரிய ஒரு தட்டு, ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்தில் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். ஷாஃபி இமாம் அவர்கள் கிதாபை எழுதி முடித்து எழுந்திருக்கும் போது கால் முழுக்க, பைஜாமா முழுக்க, ஏன் அவர்கள் அணிந்த மோசாவையும் கூட அந்த ரத்தம் தொட்டுவிடும். அந்த அளவிற்கு இந்த உம்மத்திற்காக சட்டத்தை எழுதி தந்தவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பின்னால் சிகப்புமை, முன்னால் கருப்புமை. பின்னால் சிவப்புமை செல்ல, முன்னால் கருப்புமையோடு இந்த உம்மத்திற்கு நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று கடினத்தோடு இந்த உம்மத்திற்கு உம்மு என்கிற கிதாபை எழுதி தந்தார்களே. பல மசாலா, 1500 மசாலாக்களுக்கு அவர்கள் நமக்கு வரத்தாக்களுக்கு மசாலாக்களை சொன்னார்களே. ஆக இந்த உம்மத்திற்காக அரும்பாடுபட்டவர் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 164 பிறக்கிறார்கள். 164 பிறக்கிறார்கள். மிக ஏழ்மையான குடும்பம் இவர்கள். எந்த ஒரு பயணம் செய்வதற்கும் காசு கிடையாது. ஷாஃபி இமாம் அவர்கள் இவர்களை குறித்து சொல்வார்கள். ஷாஃபி இமாம், ஹரஜ்து மினல் பக்தாத், பக்தாதிலிருந்து நான் ஒரு சமயத்தில் கிளம்பினேன், வெளியேறினேன். ஒமா ஹல்லஃப்து பிஹா ரஜுலன் அஃப்தஹ், ஒமா ஹல்லஃப்து பிஹா ரஜுலன் அஃப்தஹ் வலா அவ்ரா வலா அத்தகா வலா அஅலம் மின் அஹ்மத் இப்னு ஹம்பல். நான் அந்த ஊரை விட்டு வெளியேறும் போது இவரை விட பேணுதலான மனிதரை நான் பார்த்ததில்லை. அஹ்மத் இமாமை விட பேணுதல் மிக்க மனிதரை நான் பார்த்ததில்லை. வலா அத்தகா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதரை பார்த்ததில்லை. வலா அஅலம், மிக கல்விமானை நான் பார்த்ததில்லை. இவர்களை என் பதவியில் அமர வைத்து விட்டு நான் பக்தாதிலிருந்து கிளம்பினேன் என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். எங்க கல்வி கிடைச்சாலும் தேடி போயிடுவாங்க.
கையில எந்த ஒரு பணமும் இருக்காது. என்ன செய்வாங்க தெரியுமா? போற இடத்துல கடைகளில் வேலை செய்து கொண்டு அந்த பணங்களை வாங்கியே பயணம் செய்வார்கள். போற இடங்களிலே கடைகளில் வேலை செய்வார்கள். ஹலாலான காசு, அதை வைத்துக் கொண்டே பயணம் செய்வார்கள். எந்த ஒருவர் ஹதியா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா உஸ்தாதுமார்கள் ஹதியா கொடுத்தா கூட அஹமது இமாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன பிகைர், நான் நன்றாக இருக்கிறேன் என்று அந்த காசுகளையும் கூட. ஆக காலம் முழுக்க யாரிடத்திலேயும் ஒரு காசு கூட வாங்காத மனிதர் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை கற்றார்கள். எங்கு கல்வி கிடைத்தாலும் அதை தேடி விடுவார்கள். சில பேர்கள் சொன்னதுண்டு, இத்தனை கல்வியை கற்ற பிறகும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, நீங்கள் முதர்ரிஸாக மாறிவிடலாமே, கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் வந்து விடலாமே என்று சொன்னபோது அஹமது இமாம் சொல்வார்கள், அத்லுபுல் இல்ம இலா நதுகுல் கபர. இல்லை இல்லை, கல்வி என்பது கபரில் நுழையும் வரைக்கும் நான் கற்றுக்கொண்டே இருப்பேன். கபரில் நுழைகிறவரை என்னுடைய கல்வி முடிந்து விடாது என்று அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் அல்லவா? மிகப்பெரிய மாமேதை. ஹதீசுகளில் இவர்களை விட தேர்ச்சி பெற்றவர்களை பார்க்க முடியாது. இவருடைய உஸ்தாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபி இமாமை பத்தி சொல்றாங்க. ஷாஃபி இமாம் ஹதீசுகளில் ஒரு சில சந்தேகங்கள் வரும்போது மாணவராக இருக்கக்கூடிய அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து கேட்பார்கள். யஊலு அலைஹி ஃபீ மஅரிஃபதி ஸிஹ்ஹதி அஹாதீஸ் அஹ்யானன். பல நேரங்களிலே மாணவராக இருக்கக்கூடிய அஹ்மது இமாமை அழைத்து இது சரிதானா, இந்த ஹதீஸ் சரிதானா என்று ஷாஃபி இமாம் அவரிடம் கேட்டு சரிபடுத்திக் கொள்வார்கள், அதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்று வருகிறது. ஆக மாணவராக இருக்கும் போதே ஹதீசுகளில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாம் கட்டமாக இவர்கள் சந்தித்த சோதனைகள் என்ன? வாழ்நாள் முழுக்க இவங்க 8 விதமான ஆட்சியாளர்களை பார்த்திருக்காங்க. 8 பேர். ஆரம்பத்தில் உள்ள 4 பேர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல அஹ்மது இமாம் இடத்துல. பிற்காலத்தில் வாழ்ந்த அந்த 4 நபர் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. மஅமூன் என்கிறவன், அவனுக்கு அடுத்ததாக ஆட்சி செய்தவன் முஅத்தஸம் என்கிறவன், அவனுடைய சகோதரன், அவனுக்கு அடுத்ததாக ஆட்சி செய்தவன் வாசிக் என்கிறவன், அவனுடைய சகோதரன், அதற்கு அடுத்ததாக ஆட்சி செய்தவன் அல் முத்தவக்கில் என்கிறவன். 4 பேரினுடைய ஆட்சியில் அஹ்மது இமாம் அவர்கள் மிகப்பெரிய சிரமங்களை அனுபவித்தார்கள். என்ன பிரச்சனை? மஅமூனினுடைய ஆட்சி ஹிஜ்ரி 212. மஅமூனினுடைய ஆட்சி. இந்த மஅமூனுக்கு ஒரு பழக்கம், தன்னுடைய அரசவையில நிறைய முஅத்தஸிலாக்கள் கொள்கை உடையவர்கள் உண்டு. அரசவையில தன்னை சுற்றி அதிகமான நபர்கள் முஅத்தஸிலாக்கள் கொள்கை உடையவர்கள். அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் மஹ்லூக், படைக்கப்பட்டது. அது எதுவாக இருந்தாலும் சரிதான். அந்த ரீதியில் அவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு பேசி பேசி இந்த மஅமூன் அறிவிப்பு செய்தான் அரசவையிலே, அல் குர்ஆன் மஹ்லூக்குன், குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது என்று அறிவிப்பு செய்தான். மக்களுக்கு பிரகடனப்படுத்த சொன்னான். அல் குர்ஆன் மஹ்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதாக அறிவிப்பு செய்கிறான். மக்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள், அதை கண்டுகொள்ளவில்லை. சில காலங்கள் ஓடுகிறது. மறுபடியும் ஹிஜ்ரி 18 6 வருடங்கள் கழித்து இப்போது அறிவிப்பு செய்கிறான், அல் குர்ஆன் மஹ்லூக், குர்ஆன் என்பது படைக்கப்பட்டதுதான். யாராவது இதற்கு எதிராக குரல் கொடுத்தால், யாராவது இதுக்கு எதிரான கொள்கையை சொன்னால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார், முறிப அடிக்கப்படுவார் என்று தண்டனைகளை எல்லாம் சொல்லி இப்போது அறிவிப்பு செய்கிறான். அது மாத்திரமல்ல, எல்லா நாடுகளுக்கும் தந்தி அனுப்புகிறான், லெட்டர் அனுப்புகிறான். பகதாதில் அப்போது இருக்கக்கூடிய கவர்னர் இஸ்ஹாக் என்பவர், அஹ்மது இமாம் பகதாதுல தான் இருக்கிறார். பகதாதில் இருக்கக்கூடிய கவர்னர் இஸ்ஹாக், அவருக்கும் அந்த கடிதம் செல்கிறது. அல் குர்ஆன் மஹ்லூக், இஸ்ஹாக்கே நன்றாக தெரிந்துகொள், குர்ஆன் படைக்கப்பட்டது, இது அரசவையில் அறிவிப்பு செய்ய வேண்டும். யாராவது இதற்கு எதிராக பேசினால் அவர் சிறையில் அடிக்கப்பட வேண்டும், அடைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பல கடுமையான அதாபுகளை பயன்முறுத்தி
இந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது. அவள் அரசவையில் அறிவிப்பு செய்கிறார், யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் கையெழுத்திடுங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கையெழுத்திட வேண்டாம் என்று சொல்ல பல அறிஞர்கள் கையெழுத்து போட்டு விடுவார்கள். அல் குர்ஆன் மஹ்லூக், இவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறையில் அல்லவா அடைக்கப்படுவோம் என்று ஒரு 10 ஆலிம்கள் கையெழுத்து போட்டு விடுவார்கள். 4 ஆலிம்கள் உறுதியாக நிற்பார்கள். அல் குர்ஆன் கைரு மஹ்லூக், இது தவறான கொள்கை, இது யார் சொன்னாலும் சரிதான், கவர்னர் சொன்னாலும் சரிதான், மாமூன் சொன்னாலும் சரிதான், இதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று 4 ஆலிம்கள் மறுப்பார்கள். முதலாவது அஹ்மத் இப்னு ஹம்பல் என்கிற இமாம், முஹம்மது இப்னு நூஹ் என்கிற இமாம், கவாரீரி என்று சொல்லக்கூடிய இமாம், சஜ்ஜாதா என்று சொல்லக்கூடிய இமாம், 4 நபர் கையெழுத்து போட மாட்டார். மறுபடியும் அவர் கேட்பார், சிறையில் அடைக்கப்படுவீர்கள், அடிக்கப்படுவீர்கள், கையெழுத்திடுங்கள். அல் குர்ஆன் கைரு மஹ்லூக், கையெழுத்திட முடியாது. சிறையில் அடிக்கப்படுகிறார்கள், இரவு முழுக்க சரியான அதாப் வேதனை கொடுக்கப்படுகிறார்கள். மறுநாள் காலையில இந்த 4 பேர்ல 2 பேர் வாபஸ் வாங்கிடுவாங்க. கவாரீரி சஜ்ஜாதான்னு 3வது நபர் 4வது நபரா சொன்னோம்ல, இந்த 2 நபர்களும் ஃபஜாபா வஹல்லா அன்ஹுமா, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இல்லாமல் குரிக வகல்புஹு முத்மையின்னும் பில் ஈமான், நிர்பந்தப்படுத்தப்பட்ட நேரத்திலே வாயால் சொல்வது ஒன்றும் பிரச்சனை அல்ல, நாங்கள் சொல்லிவிடுகிறோம் என்று அல் குர்ஆன் மஹ்லூக் என்பதை ஒப்புக்கொள்ள அவர்களை விடுதலை செய்து விடுவார். 2 பேர் பாக்கி. அஹ்மத் இமாம், முஹம்மது இப்னு நூஹ் சிறையில் அடிக்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். சொல்கிறான், கையெழுத்து போட்டுவிட்டால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அல் மாமூன் அறிவிப்பு செய்கிறார், இந்த 2 பேரிடத்திலே மறுபடியும் கேளுங்கள், ஒப்புக்கொள்ள முடியுமா இல்லையா என்பதாக நீங்கள் கேளுங்கள். கேட்கிறார்கள், 2 பேரும் ஒப்புக்கொள்ளவில்லை. 2 பேரையும் தர்சூஸ் என்கிற இடத்திற்கு அழைத்து வர சொல்கிறான். தர்சூஸ் என்கிற இடத்திற்கு பக்தாதிலிருந்து அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். செல்லக்கூடிய வழியிலேயே முஹம்மது இப்னு நூஹ் இறந்து விடுவார். சிறையில் அடித்த அடி, ஏற்பட்ட ரணம், இதில் முஹம்மது இப்னு நூஹ் செல்லும் வழியிலேயே இறந்துவிட ஜனாசா தொழுகை நடத்தி மறுபடியும் கிளம்புவார்கள். அஹ்மத் இமாம் மாத்திரமே பாக்கி செல்கிறார்கள். அஹ்மத் இமாம் செல்லும் வழியில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம லா தரினி மாமூன், யா அல்லாஹ் இந்த மாமூன் என்கிற கொடிய அரசனை என் கண்கள் பார்த்து விடாமல் பாதுகாத்து விடு. இந்த துஆ செய்து கொண்டே போக 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 மாமூன் இறந்து விடுவான். அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே மாமூன் இறந்து விடுவான். ஆனால் அவனுக்கு அடுத்த கட்டமாக தன் சகோதரனிடம் வசியத்து செய்து விட்டே போகுவான். ஓ மனிதனே, ஓ சகோதரனே, இதற்கு மாற்றுக் கொள்கை யாராவது கொண்டால் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், இவரை நீ விட்டு விடாதே என்று முன்பாகவே வசியத்து செய்யப்பட்டதல்லவா. அடுத்து வருகிறான் முஹத்தஸம். அஹ்மத் இமாம் வருகிறார்கள், முஹத்தஸமை சந்திக்கிறார்கள். மறுபடியும் கேட்பான், ஒற்றுக்கொள்கிறாயா இல்லையா, குர்ஆன் மஹ்லூக் என்பதை ஒற்றுக்கொள்கிறாயா? இல்லை இல்லை, என்னால் ஒற்றுக்கொள்ள முடியாது, அது சத்தியத்திற்கு மாற்றமான கொள்கை அல்லவா. சொல்கிறான், லா துரிபன்னக பிஸ்ஸியாத், சாட்டையை கொண்டு உங்களை நான் அடிப்பேன். அடித்துக்கொள், நான் என் கொள்கையை விட முடியாது. வலம்மா துரிப சௌத்தன் வாஹிதா, ஒரு அடி அடிக்கப்படுகிறது. அஹ்மத் இமாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இங்கு சத்தம் இடுகிறார்கள். வலம்மா துரிப சானி, இரண்டாவது அடிக்கப்படுகிறது. அஹ்மத் இமாம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வலம்மா துரிப சாலிஸ், மூன்றாவது அடிக்கப்படுகிறது. சொல்வார்கள், அல் குர்ஆன் கலாமுல்லாஹ் கைர் மக்லூக், அல் குர்ஆன் கலாமுல்லாஹ் கைர் மக்லூக். அடித்த போது சொல்கிறார்கள், குர்ஆன் அது அல்லாஹ்வினுடைய கலாம் அல்லவா, கைர் மக்லூக், அது படைக்கப்படாதது, அது கைர் மக்லூக் என்று மறுபடியும் அழுத்தி சொல்ல நான்காவது அடிக்கப்படுகிறது. சொல்கிறார்கள், ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அது இறைவன் அல்லவா அந்த சோதனை எனக்கு தருகிறான், நான் ஏற்றுக்கொள்வேன், என்னை அடித்துக்கொள். வதரபுஹு 29 சௌத்தா, 29 முறை சாட்டையால் அடிக்கப்படுகிறது. அஹ்மத் இமாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். 4 இமாம்களில் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டவர் யார் தெரியுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல். சுமார் 28 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அஹ்மத் இமாம் அவர்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். சில காலங்களிலே அஹ்மத் இமாம் சிறையிலிருந்து வெளியே வந்து வஃபாத்தாகி விட வரக்கான் இமாம் பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகுதான், சிறை வாழ்க்கைக்கு பிறகுதான் அஹ்மத் இமாமிற்கு மாணவர்கள் அதிகரித்தார்கள், மதிப்பு கூடியது, உலகத்தில் மதிப்பு அதிகரித்தது. அவர்களினுடைய இறந்த ஜனாசாவை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அஸ்லம யௌம மாத லம்மா அஹ்மத் இப்னு ஹம்பல்
இஷ்ரூன அல்ஃபன் மினல் யஹூதி வன் நஸாரா வல் மஜூஸ், யகூதிகளிலிருந்து, நஸ்ரானிகளிலிருந்து, மஜூசிகளிலிருந்து சுமார் 20,000 நபர்கள் அஹ்மத் இமாமினுடைய அந்த ஜனாசாவை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், சத்தியத்திற்காக வாழ்ந்த அஹ்மத் இமாம் அவர்கள் ஒருபோதும் தன் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. சிறை சென்றாலும் சரிதான், அழிக்கப்பட்டாலும் சரிதான், துவம்சம் செய்யப்பட்டாலும் ஒருபோதும் தன் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் இருந்தார்கள் அல்லவா. 4 இமாம்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். 4 இமாம்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஓ, பதவிக்காக வேண்டி சண்டையிடக்கூடிய வஹாபிகளே, வஹாபிய கூட்டமே, தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது இமாம் அபு ஹனீஃபா, நான் பதவியை ஒருபோதும் வேங்க மாட்டேன் என்பதற்காக வேண்டி ஜெயில் சென்றார்களே. நிர்பந்திக்கப்பட்ட போதும் கூட நான் வாங்க மாட்டேன், பதவி ஆசை இல்லாத அந்த ஹனீஃபா இமாமையா நீங்கள் குறைபடுத்துகிறீர்கள்? அவ்வப்போது எங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைத்து விட்டது, அவ்வப்போது எங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைத்து விட்டது என்று வருடத்திற்கும் சட்டத்தை மாற்றி சொல்கிற ஒரு வஹாபிய கூட்டமே, தன் வாயிலிருந்து ஒரு சொல் வந்தது, நிர்பந்திக்கப்பட்ட தலாக் அது செல்லாது என்கிற கொள்கையில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களையா நீங்கள் குறைபடுத்தி பேசுகிறீர்கள்? எந்த உதவிகள் செய்தாலும், உபகாரம் செய்தாலும் அடுத்த கணமே மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிற வஹாபிய கூட்டமே, இமாம் ஷாஃபியினுடைய வரலாறு எடுத்து படியுங்கள், இமாம் ஷாஃபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மூலவியாதியோடு இந்த உம்மத்திற்கு பல கிதாபுகளை எழுதிவிட்டு சப்தம் இல்லாமல் உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்களே, ஷாஃபி இமாமையா நீங்கள் குறைபடுத்துகிறீர்கள்? குர்ஆனில் பல எழுத்து பிழைகள் இருக்கிறது, குர்ஆனை ஒழுங்கு இல்லாமல் தொடலாம், யார் வேண்டுமானாலும் தொடலாம், அசுத்தமுள்ள பெண்மணியும் கூட தொடலாம் என்று குர்ஆனின் மீதுள்ள மதிப்பை மக்களுக்கு மத்தியில் கெடுத்தவர்களே, மதிப்பை கெடுத்தவர்களே, அஹ்மத் இமாமை பாருங்கள். குர்ஆனின் மீதுள்ள அந்த கண்ணியத்தால் தான் மௌத்தானாலும் கூட, சிறையில் அடிக்கப்பட்டாலும் கூட, வஃபாத்தானாலும் கூட, குர்ஆனின் மீதுள்ள பிரியத்தால் தன் சொல்லை விட்டு கொடுக்காமலே மரணித்து போனார்களே. அஹ்மத் இமாமையா நீங்கள் குறைபடுத்துகிறீர்கள்? மதுஹப் இமாம்களையா நீங்கள் குறைபடுத்துகிறீர்கள்? மதுஹப் இமாம்கள் யார்? சென்று கேளுங்கள். அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண் சொல்லும் இவர்கள் எப்படிப்பட்ட இமாம் என்று. அவர்கள் வாழ்ந்த இடங்களை சென்று கேளுங்கள், அவர்கள் யார் என்ற அந்த இடங்கள் சாட்சி சொல்லும். அவர்கள் எழுதிய கிதாபுகளை சென்று பாருங்கள், அந்த கிதாபுகள் சாட்சி சொல்லும். இந்த மதுஹப் இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு இவையெல்லாம் சாட்சி சொல்லும். ஆக இமாம்களை சரியாக புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.